Spider-Man, Spider-Man, friendly neighbor, Spider-Man. ஸ்பைடர்மேன் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இப்போ எங்கே ஓடிட்டுருக்குன்னா, ஜென்சிக்கும் மில்லேனியல்ஸ்க்கும் பூமர்ஸ்க்கும் நடுவில். அதாவது இந்த ஜென்சிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ணுறது நாங்கள் யோசிக்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி கோ த்ரூ, வாட் வி திங்க், வாட் வி வாண்ட். எங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் வித் திஸ் ஜென்ரேஷன் அண்ட் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் யோசித்தேன், இப்போ இந்த ஸ்பைடர் மேன் மேலே அவ்வளோ கிரேசியாக இருக்கிறாங்க ஜென்சி. பட் ஐ வாண்ட் டு டெல் தம், நாங்களும் ஸ்பைடர் மேன் மேலே கிரேசியாக தான் இருந்தோம். ஸோ தேர் சம் காமன் கிரவுண்ட், எங்கேயோ ஒரு இடத்துல ஒத்து போதில்லை. நான் கடைசி வரைக்கும் எதுலேயுமே நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு மன ஆறுதல் இருக்குது. என்னென்னா, அட்லீஸ்ட் ஸ்பைடர் மேனையாவது ரெண்டு பேருக்கும் பிடிக்குது. சின்ன வயசுலேருந்து ஸ்பைடர் மேன் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, இன்றைக்கும் அது ரொம்ப பல பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. வெறும் ஸ்பைடர் மேனில் மட்டும் ஒத்து போனால் பார்த்தது, பைபிள்லேயும் ஒத்து போனால் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, now look at this. Spider-Man is so popular. Everybody, every generation likes Spider-Man. Crazy இல்லை? ஆனால் பாருங்கள், ஸ்பைடர்மேனை பார்க்கும் பொழுது, ஸ்பைடர்மேனை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களாம் இந்த ஸ்பைடர்மேனுக்கெலாம் தேங்க்யூ சொல்லிடலாமா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்பைடர்மேனை பார்க்கும் பொழுது எனக்கு அதை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஸ்பைடர்மேன் ஏன் அவ்வளோ பாப்புலர்னா பல ரீசன்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் கேரக்டர் விச் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஸ்டான்லி லீ என்பவர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணார் மார்வல் காமிக்ஸ்க்காக. த ஃபேக்ட் தட் ஒரு யங் பாய் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை பெற்றுக்கொண்டு சேவியராக எல்லாரையும் காப்பாற்றுகிறவராக மாறுகிறது நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது, ஆச்சரியத்தை கொடுத்தது, ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை ரொம்ப கிரேசியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஆசையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாரும், ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும். பட் திங்க் அபவுட் திஸ், இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்பைடர்மேன் நிறைய நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அதாவது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, பீட்டர் பார்க்கரில் அவர் பேர் ஆக்சுவலாக, பீட்டர் பார்க்கர் அந்த கேரக்டரை பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே எப்பொழுதும் ஒரு சோகம் இருக்கும். எல்லா ஸ்டோரியிலும், எல்லா மூவிலையும், அவரை சார்ந்து எடுக்கிற எல்லா மூவிலையும், அவர் காமிக்ஸாக வருகிற எல்லா ஸ்டோரியிலையும் அவர்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு சோகம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். He must be struggling with something, some personal problem, inferiority complex, love failure, இன்னும் பல விஷயங்கள் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். He must be struggling, he must be having this sense of defeat, அப்படிலாம் இருக்கும். ஆனால் மாஸ்கை போட்டுட்டு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் ஓடிட்டே இருப்பார். உள்ள வலிக்கும், ஆனால் வெளியே மாஸ்க் போட்டு இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ஓடிட்டே இருப்பார். Maybe there are times when he wants to just go and live his life. ஆனால் முடியாது. எப்பெல்லாம் சைரன் அடிக்குதோ, எப்பெல்லாம் ஒரு தேவை இருக்கோ, he has to be there on the walls, running here and there. நைட்டில் அங்கேயோ சுற்றிட்டு இருப்பார். He's working hard, he's struggling, he's running. But I was thinking about this. எனக்குள்ள ஒரு question வந்துச்சு. What is one thing Spider-Man never gets to do? ஸ்பைடர்மேனால் செய்ய முடியாத ஒரு விஷயம்னா என்ன? ரெஸ்டே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நைட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறாரு, காலையில் ஏதாவது படிக்கிறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்போ இவர் ரெஸ்ட் எடுப்பார்? When will he actually take rest என்கிற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. But I was thinking deep about this. Is when I realized, அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த கேரக்டரை, இமேஜினரியாக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த கேரக்டர், இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை பார்க்கும் பொழுது, க்ளோஸாக ஸ்டடி பண்ணும் பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம பல பேர் ஸ்பைடர்மேனை போல தான் இருக்கிறோம். ஒரு மாஸ்க் போட்டுட்டு, பல மாஸ்க் போட்டுட்டு, பல வேஷம் போட்டுட்டு, we are running, ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
ஏதோ ஒன்று சாதிக்கிறதுக்காக ஓடுறோம். யார்கிட்டயாவது நல்ல பேர் வாங்குறதுக்காக ஓடுறோம். சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம். டு கெயின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் அப்ரூவல் ஓடுறோம். டு பி சம்படி ஃபேமஸ் ஓடுறோம். வேலையை காப்பாற்றிக்க ஓடுறோம். சரீரத்துக்காக ஓடுறோம். we are running with a mask on always. வெளியே மாஸ்க் போட்டிருக்கிறோம், ஆனால் உள்ள we are hurting, we are broken, we are tired. Our body cries out, our mind cries out. நம் சரீரம் கதறுகிறது, நம் மனசு கதறுகிறது, எனக்கு ரெஸ்ட் வேணும் என்று சொல்லி. I just want to go somewhere and rest. யாரும் இல்லாத இடத்துக்கு போயிடலாம் தோணுது. கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டயும் பேசாம இருக்கணும்னு தோணுது. இந்த போன் ஆஃப் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. I just want to be free, away. I want rest. நம்ம பல பேர் இப்படி கதறி கொண்டிருக்கிறோம். But just like Spider-Man, நம்மளால விட்டுட்டு போக முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி I met a IT person. ஐடியில் ரொம்ப சீனியர் பொசிஷனில் இருக்கிறார். அவர் ரொம்ப ரெஸ்பெக்டட். அவர் நிறைய பேர் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப சீனியர் பொசிஷன். அவர் ஒரு நாள் பாஸ்டர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட பேசுறதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் இஸ் ஸோ பிஸி, ஆல்வேஸ் ஃப்ளைங், லாட் ஆஃப் ஒர்க். அவர் எனக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். சரின்னு சொல்லி மீட் பண்ண என்னை சந்திக்க வந்தார். யூ won't believe, he was sitting with me for almost 1 hour and 20 minutes. அல்ல 1 hour and 10 minutes வெறும் அழுதுட்டே இருந்தார். He was just crying for 1 hour and 10 minutes, just crying. எனக்கு அவரை எப்படி கம்ஃபர்ட் பண்றதுனே தெரியல. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. So I just let him cry. அழுது முடிச்சோன்னு அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் ஐம் ஃபீலிங் லிட்டில் பெட்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னாச்சியா அப்படின்னா. இல்லை, ரொம்ப புரோக்கனாக இருந்தேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களே, நாங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். நல்ல வீடு இருக்குது, யூ ஹாவ் யுவர் ஓன் ஹவுஸ், நல்ல வேலை, எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி ஒரு வேலை இருக்குது, பிராண்டட் ஸ்டஃப் யூஸ் பண்ணுறீங்க, தேர் so many people working under you, உங்கள் கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக தான் அவரை கேட்டேன். அவர் சொன்னார், பாஸ்டர், என்னுடைய அம்மா ரொம்ப வயசானவங்க, வெரி ஓல்டு பர்சன், அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, வேற ஊரில் இருக்கிறாங்க, அவங்கள போய் என்னால் பார்க்கவே முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பார்க்கணுன்னு, அவங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணும்போது எனக்கு கேட்குறாங்க, தம்பி வந்து பாருப்பான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னால் வர முடியாது, நான் பிஸியாக இருக்கிறேன். ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னோடய சுச்சுவேஷனே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இன்னும் நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அவங்ககிட்ட. நேற்று நைட்டு என்னோட பீரோவில் சில டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ஸை தேடுறதுக்கு அவன் பீரோவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டே இருந்தேன் ஒன்று ஒன்றா. அப்போ அந்த பீரோக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது. அதை திறந்து பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கையால் தைச்ச ஒரு சின்ன ஸ்வெட்டர் இருந்தது. அவங்க எனக்கு அந்த வயசில் ஒவ்வொரு இயரும் என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. என்னோடய லைஃப்பை பற்றி, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டர் இருந்துச்சு. எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூயிங் கம் இருக்குது. அது எப்படியாவது எங்கே கடைக்கு போனாலும் அதை கேட்டு வாங்குவேன். அது அவங்க கஷ்டமாக இருந்தால் கூட அவங்க வந்து அதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, வெரி காஸ்ட்லி. அதோட ரேப்பர்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் உள்ளம் உடஞ்சிடுச்சு. ஐ couldn't stop crying. என்னால் அழுறதை நிறுத்த முடியல. என்னால் அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. She was there every second of my life. She was a single mother. தகப்பன் இல்லாமல் என்னை வளர்த்தாங்க. எனக்காக எவ்ரி செகண்ட் என் கூட நின்னாங்க.
எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துனாங்க. அவங்க ஆசைகளை தியாகம் பண்ணாங்க, அவங்க லைஃப்பை தியாகம் பண்ணாங்க. she was there with me. ஆனால் இன்னைக்கு என்னால் அவங்க வயசான காலத்தில் அவங்கள போய் பார்க்க கூட முடியல. பேசும்போது கூட அவசரமாக பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறோமான்னு வச்சிடுறேன். என் உள்ள உடஞ்சு போயிருக்கு பாஸ்டர் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ ரியலைஸ் பண்ணுறீங்களே, அப்புறம் ஏன் பிரதர் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன். லீவ் கிடைக்காது பிரதர் அப்படின்னாங்க. ஒரு 1 day கூட கிடைக்காதா அப்படின்னா, கிடைக்காது பிரதர் அப்படின்னாங்க. சரி, இங்கேருந்து உங்கள் அம்மா இருக்கிற ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 4 hours தான் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் கிளம்பி போயிட்டு வந்துட முடியாது, ஒரு ½ day லீவ் போட முடியாதா? கிடைக்காது பிரதர் அப்படின்னாரு. எனக்கு புரியல, நீங்கள் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ½ day கூட லீவ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் 1 hour அவர் சொன்னார், 1 hour நான் லாக் ஆஃப் பண்ணேன்னா, 1 hour நான் லாக் ஆஃப் பண்ணேன்னா என்னை லே ஆஃப் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்குறாங்க. sad state today. நான் இப்போ சொல்கிற இந்த உண்மை சம்பவம் வந்து பல பேருக்கு வாழ்க்கை சம்பவம். ஐடியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். வெரி sad state. எப்போ லே ஆஃப் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ வேணா பண்ணுவாங்க. அண்ட் ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் த ஜாப், அந்த வேலையை பாதுகாத்து கொள்வதற்கு 1 hour கூட பிரேக் எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் கடினமாக ஓடிட்டே இருக்கிறாங்க. The world has become so competitive, pressure bound. அதிக போட்டி ஆயிடுச்சு, எல்லார் மேலேயும் ப்ரெஷர் இருக்கிறது. தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தன்னோட வேல்யூவை காண்பிக்கிறதுக்கு அவங்க ஓட வேண்டியது இருக்கு. இப்படி சில மாஸ்க் போட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கு. they are hurting, they are sick, they are down, they need a break, but முடியல. not only வேலை மட்டும் இல்லை, குடும்பத்தில் எத்தனை பேர் இப்படி மாஸ்க் போட்டுட்டு அவங்க ஓட வேண்டியது இருக்கு. ஊழியத்தில், சொசைட்டியில் மற்றவங்க முன்னாடி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு, மற்றவங்க நம்மளை மதிக்கணும் என்பதற்காக இப்படிலாம் மாஸ்க் போட்டுட்டு ஓடிட்டே இருக்கிறோமே. we are running continuously, all of us in the generation la we are so busy, and all of us are asking for rest, seeking rest வேணும்னு மனசு தோணுது. அதனால நிறைய பேர் என்ன செய்றாங்க, நிறைய பேர் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்கத்துக்குள்ள, ஒரு பிராக்டிஸ்குள்ள வந்திருக்கிறாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டு ஓடி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, என் கம்பெனி எப்போ எனக்கு பெய்ட் லீவுன்னு சொல்லுதோ, எப்போ எனக்கு கேஷுவல் லீவுன்னு சொல்லுதோ, அப்போ அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் சில கம்பெனிஸில் ஏர்ன்டு லீவுன்னு வர ஒரு கேட்டகரி இருக்குது. கஷ்டப்பட்டு ஓடி சம்பாதிச்சு, கஷ்டப்பட்டு ஓடி அந்த லீவை நான் பெற்றுக்கொண்டு, அப்போ நான் ஏதாவது ஒரு ரிசார்ட்டுக்கு போய், இல்லாட்டி அப்போ நான் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா வெளியே போய் அப்படி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்னும் வேற சில விஷயங்கள், நிறைய இடத்துல நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிஸ் வைப்பாங்க. பார்ட்டிஸ், நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடுறீங்க, இந்தாங்க நைட்டு வாங்க. அதுவும் பார்ட்டிஸ்லாம் மதியானம் வச்சு நான் பார்த்ததே கிடையாது, நைட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா மதியானம்லாம் வேலை செய்யணும்ல, அந்த டைமு போய்டும்ல. ஸோ நைட்டு வைப்பாங்க. அந்த டைம் தான் குடும்பத்தோடு இருக்கிறாங்க, அதையும் எடுத்துருவாங்க. எடுத்து நைட்டு வச்சு, நீ வா இந்த பப்புக்கு கூட்டு போகிற, அந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு கொண்டு போய், இதான் உனக்கு ரெஸ்ட்டு என்று சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஆர் பீப்புள் ஆல்சோ பிலீவ் தட் இஸ் ரெஸ்ட், அதுதான் ரெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உலகம் நமக்கு, நீ பார்க்குற ரீல்ஸ் தான் உனக்கு ரெஸ்ட்டு, நீ ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்க தான் உனக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லுச்சுன்னா அதை நம்புகிறோம். உலகம் நமக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் தான் ரெஸ்ட்னு சொல்லுச்சுன்னா அதை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். உலகம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஸ்பாட்ஸுக்கெல்லாம் போய் ஹேங் அவுட் பண்ணுறது தான் ரெஸ்ட்னு சொன்னால் அதை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். we become so slave like bonded people, and we believe what the world is saying, what it is defining as rest. இந்த உலகம் நமக்கு எது ரெஸ்ட்னு சொல்லுதோ அதை முழுசா நம்ம நம்பி அதுதான் ரெஸ்ட்னு சொல்லி அந்த ரெஸ்ட்டுக்குள்ளலாம் போக ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இதுக்கு எக்ஸ்ரே மெஷினோ ஸ்கேன் மெஷினோ பிளட் டெஸ்ட்டோ இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அப்படி ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வந்துச்சுன்னா
இன்னைக்கு மக்களை இப்படி ஓடிக்கிட்டே மாஸ்க் போட்டு ஓடிக்கிட்டே உலகம் சொன்ன இப்படிப்பட்ட சில ரெஸ்ட் மாடல்ஸில் ரெஸ்ட் எடுக்கிற மக்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா 100 out of 100 டயர்டாக தான் இருப்பாங்க, சோர்வாக தான் இருப்பாங்க, புரோக்கனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. I don't know how many of you felt this. நைட்டு ஒரு 7-8 ஹவர் நல்லா தூங்கி, இன்றைக்கெல்லாம் 7-8 ஹவர் மனிதர்கள் தூங்குறதே பேரதிசயம். உலகத்தில் 8வது அதிசயமாக அதை சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படியும் நீங்கள் எப்படியோ அந்த ஒரு சில அதிசய பிறவியாக இருந்து 7-8 ஹவர் தூங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். தட் இஸ் த நார்மல் ரிக்வயர்ட் ஸ்லீப் ஃபார் எவ்ரிபாடி. ஓகே, அதான் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 7-8 ஹவர் தூங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் 7-8 ஹவர் தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் நைட் எத்தனை மணிக்கு தூங்க போனீங்கன்னு. காலைல எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிட்டீங்க. ஸோ யூ நோ தட் யூ ஸ்லெப்ட் வெல். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறீங்க காலையில். ஆனால் எந்திரிச்சாலும் பாருங்கள், சில சமயத்தில் டயர்டாக இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? தூங்குன மாதிரியே இருந்திருக்காது. அனுபவிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் நல்லா தூங்கியிருப்பீங்க, ஆனால் காலை எந்திரிச்சா தூங்கின ஒரு ஃபீலே இருக்காது. ஏன் தெரியுமா? your body is so tired, your mind is so tired, அந்த ஸ்லீப் கூட ரீச் பண்ண முடியாத அளவுக்கு டயர்டாக இருக்கு. ஸ்லீப் ரீச் பண்ண முடியாத இடங்களில் டயர்டாக இருக்கு. டீப் இன்சைட் யூ, உங்க ஆழத்துக்குள்ள you are so hurt, you are so broken. And I want to tell you today, I want to shout this out today. இன்றைக்கு உரக்க சத்தமா அதை சொல்ல ஆசைப்படுறேன். உலகத்தில் நமக்கு சொல்லி கொடுத்த ரெஸ்ட் மாடல்ஸால நமக்கு உண்மையான ரெஸ்ட்டை கொடுக்கவே முடியாது. however you try, எந்த ஹேபிட்ஸை போய் நீங்கள் தேடி பிடிச்சாலும், எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட நட்பு வச்சுக்கிட்டாலும், அவங்க கூட நீங்கள் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாலும், எந்த உலகத்தின் என்டர்டெயின்மெண்ட்ஸை நீங்கள் நம்பினாலும், I want to tell you today, true rest, real rest, only God can give. கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும். கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும். உலகத்தின் ஆழத்திலிருந்து அவரால் மட்டும்தான் தர முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்நெட் பேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னைக்கு ரொம்ப 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 அது அதிகமாக சொல்கிறாங்க. டீடாக்ஸ் என்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு மருத்துவத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க, பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் அதை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் பாடி டீடாக்ஸ் பண்ணணும், உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணணும், உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். யூ நீட் டீடாக்ஸ். இன்றைக்கி என்ன சொல்லாமல் உங்கள் மைண்டை டீடாக்ஸ் பண்ணணும்னு பேசுகிறாங்க. இன்னும் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சோஷியல் மீடியா டீடாக்ஸ் என்று பேசுகிறாங்க. டீடாக்ஸ் என்ற வேர்டை ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த பீப்புள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். அண்ட் தீஸ் பீப்புள் நோ வெரி வெல். இவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னா, ஒரு மனுஷிக்கு ஆழத்தில் இன்சைட் டீப்பில் தான் பயங்கர டேமேஜ் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். வெளியே நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க எழுதி தருவாங்க, டோலோ 650, அசித்ரோமைசின், இந்த மாதிரிலாம் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. விச் இஸ் குட், நைஸ், இட் இஸ் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், எல்லாமே ஓகே தான். ஆனால் இதெல்லாம் வெறும் சிம்டமை தான் சரி பண்ண முடியும். டீப் இன்சைட் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அந்த டீப் இன்சைட் ஆக்சுவலாக நிறைய நேரத்தில் மாத்திரை மருந்துகளால் சரி பண்ண முடியாது, சில அன்பான வார்த்தைகளால் சரி பண்ண முடியாது, சில கண்ணுக்கு கவர்ச்சியான படங்களால் சரி பண்ண முடியாது, சிரிக்க வைக்கிற சில ரீல்ஸால் சரி பண்ண முடியாது. There's something deeper inside every human being. எல்லா மனுஷங்களுக்கும் ஆழத்தில் ஏதோ சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்தை யாராலையும் ரீச் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய சர்ஜனாக இருந்தாலும் ரீச் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் முடித்த உடனே அவங்ககிட்ட போய் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பொறுத்து தான் இருக்கணும்னுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனாலும் அதனால பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். பிகாஸ் ரூட்ல டீப்ல போய் யாராலையும் சரி பண்ண முடியாது. அதை பல பேர் புரிஞ்சுக்கிறதுனால டீடாக்ஸ் என்ற பேர்ல பல விஷயங்களை நம்மளுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க.
பட் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? உண்மையான டீடாக்ஸை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் செய்ய முடியும். Only He can reach the deepest places of your life, the places that no one else can reach. அவரால் மட்டும்தான் அந்த ஆழங்களுக்கு போக முடியும். வேற யாருமே கடந்து போக முடியாத ஆழங்களுக்கு அவரால் மட்டும்தான் போய் அதை சரி செய்ய முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றேன் தெரியுமா? இந்த ஜீசஸ் ஓடினாரு, ஓடிக்கிட்டே இருந்தாரு. He was continuously running. He was just running. அவ்வளவு வேகமா ஓடினாரு. ஆனா I see something beautiful in his life. இயேசுவோட வாழ்க்கையில I see something very powerful. ரெஸ்டோட உண்மையான மீனிங்கை ஜீசஸ் கிட்ட நான் பார்க்கிறேன். The real meaning of rest ஜீசஸ் கிட்ட பார்க்கிறேன். வாசிப்போமா? நம்ம மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 23ஆம் வசனம் வரைக்கும். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோட ஜீசஸோட லைஃப்ல இருக்கிற பல மிரக்கிள்ஸ்ல இது ஒரு மிக சுவாரஸ்யமான மிரக்கல், பவர்ஃபுல் மிரக்கல் டூ. இந்த மிரக்கல்ல நமக்கு நிறைய முறை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அவுட் ஹியர். ஜீசஸ் ஓடிக்கிட்டே இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வி நோ வெரி வெல். அவர் எங்கே போனாலும் கூட்டம் வரும், மிரக்கல் செஞ்சுட்டே இருப்பார், நன்மை செஞ்சுட்டே இருப்பார். அவரை பற்றி இந்த பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரி லைஃப்பில் கண்டினியூஸாக நன்மை செஞ்சு ஊர் ஊராக போயிட்டே இருந்திருக்கிறாரு. கண்டினியூஸ்லி வந்துடுறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. அவருடைய சொந்தக்காரர், அவரோட ஊழியத்தை பற்றி முன்னறிவித்தவர், a very close ministry partner. He was very close. John the Baptist, யோவான் ஸ்நானகன், அவன் கொலை செய்யப்பட்டான். அது கொடூரமா கொலை செய்யப்பட்டான். கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டான். யோவான் ஸ்நானகன் நன்மைகளை அறிவிக்கிறவர். அவர் அப்படியாக ஒரு இடத்துல ஒரு தீமையை கடிந்து கொண்டு, சம்திங் which was wrong, அது ராங் என்று சொல்லி தைரியமாக சொல்லி நன்மை அறிவிச்சார். அதனால அவர் கொலை செய்யப்பட்டார், ராஜாவால் கொலை செய்யப்பட்டார். அது எப்படின்னா கழுத்தை அறுத்து
அந்த தலையை ஒரு பிளேட்டில் வச்சு அந்த ராஜா யாருக்காக அவரை கொலை செஞ்சாரோ அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. இவ்வளோ கொடூரமான கொலையை தனக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தரை பற்றி, க்ளோஸ் ஒர்க்கரை பற்றி கேள்விப்படும் போது ஆப்வியஸ்லி ஜீசஸ் மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் ஹர்ட், broken. கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படி ஓட முடியும் இதுக்கு மேலே? எப்படி ஓட முடியும் சொல்லுங்க? முடியாது இல்லை? ஸோ அப்படி அவர் அந்த சூழல் என்ன பண்ணுறாரு, எனக்கு இப்போ ரெஸ்ட்டு வேணும் என்று சொல்லி தனியாக இருக்கும்படியாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஒரு போட்டில் ஏறி தனியாக, யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் கடந்து அக்கறைக்கு போனால், அதர் சைடுக்கு போனால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு போட்டில் ஏறி அக்கறைக்கு போகிறாரு. ஆனால் பாருங்க, ஜீசஸ் இப்படியாக வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு, அக்கறைக்கு போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க கூட்டமாக, திரள் கூட்டமாக, க்ரௌடாக அக்கறைக்கு ஜீசஸ் போகிறதுக்கு முன்னாடி ஓடி வேற ஒரு ரூட்டில் ஓடி அவருக்கு அங்கே நின்று ஹாய் என்று சொல்கிறாங்க, வெல்கம் என்று சொல்கிறாங்க. எவ்வளோ கோபம் வரும் யோசித்து பாருங்க. Thousands of people out there waiting for Jesus. Just imagine this. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ரொம்ப கடினமாக வேலை செய்கிறீங்க, டே அண்ட் நைட் உங்களை புளிஞ்சு எடுக்கிறாங்க, ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. அப்படி நீங்கள் மார்னிங் போகிறீங்க, மார்னிங்கு காலை எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு போயிடுறீங்க. இன்றைக்கி நிறைய ஆஃபீஸ் அப்படி தான் இருக்குது. காலை 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுறீங்க, நைட்டு 10 மணிக்கு தான் விடுறாங்க. அது கூட நீங்கள் கிளம்பும்போது என்ன ஆஃப் டேயான்னு கேட்குறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சு வீட்டுக்கு இப்படி டெய்லி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கடைசியில் ஒரு 2 நாள், ரொம்ப நாள் கதறி கேட்டு கெஞ்சி ஒரு 2 நாள் லீவு சாங்ஷன் பண்ணுறாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கே போகிற? இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிசார்ட் இருக்குது, அங்கே போகிறேன். சரி போ அப்படின்னு. லீவு கொடுங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுருவாங்க, குடும்ப ஜாதகமே கேட்டுருவாங்க இல்லையா? ஸோ அப்படி கேட்டு வாங்கிடுறாங்க. சரி இந்த ரிசார்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஓகே போன்னு அதை பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க, போகிறாங்க. அங்கே போகும் பொழுது ரொம்ப சந்தோஷமா நீங்கள் போகிறீங்க. அங்கே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஹில் ஸ்டேஷனில் உங்கள் ஃபேமிலியோட காரில் நல்ல பாட்டெல்லாம் கேட்டு இந்த 2 நாள் ஃபோனை கீனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸை பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அங்கே போகிறீங்க. அந்த ரிசார்ட்டில் போய் இறங்குறீங்க. அங்கே உங்கள் மேனேஜரு, உங்கள் ஸ்டாஃபு, உங்களுக்கு பிடிக்காத அந்த ஆளுங்க, யாரெல்லாம் அவங்க ப்ரெஷர் பண்ணாங்களோ அவங்களாம் அங்கே ஹாலிடே க்ளோத்ஸ் போட்டு நின்றுட்டு வெல்கம்ன்றாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? லிட்ரலாக ஜீசஸ்க்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. How painful it would have been. அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும்ல, கோபம் வந்திருக்கும்ல. நானானந்த என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? போட்டில் போகும்போதே பார்த்துருப்பேன்ல அவங்கள அங்கே நின்று இன்னும் கை கட்டுறது. அப்படியே போட்டை ஒரே திருப்புலாம் நியூட்டன் போட்டிருப்பேன். இல்லாட்டி போட்டை திரும்ப தண்ணியில் குச்சி நான் நீந்தியே போயிடுறேன்டா, திரும்பி நான் நீந்தி போயிருப்பேன். ஆனால் லுக் அட் ஜீசஸ், லுக் அட் ஹிம். ஜீசஸை பாருங்க, ஜீசஸை பாருங்க. அவ்வளோ பெயின், அவ்வளோ burden. It just feels like resting. யாரும் இல்லாம ஒரு இடத்துல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் ஆனா இந்த கூட்டம் அவருக்காக காத்திருக்கிறது. The same work day crowd, அவர் எப்போதும் பின்பற்ற தேவை உள்ள இந்த கூட்டம் காத்துட்டு இருக்கிறது. ஏற்கனவே அங்க போயிடுச்சு. பட் லுக் அட் him, அவரை பாருங்க, அவரை நல்லா பாருங்க. அங்க போய் one of the best miracles செய்றாரு. ஏன் தைரியமா சொல்ற தெரியுமா பெஸ்ட் மிரக்கல்னு? ஏன்னா 4 காஸ்பலும் எழுதுற மிரக்கல் இது. எல்லா காஸ்பலும் இந்த மிரக்கல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இந்த மிரக்கல். ஏன் திரும்ப சொல்றேன் இது ரொம்ப பெஸ்ட் மிரக்கல்னு? உணவளிக்கிறது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது, தேவை உள்ளவர்களோட தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறதுலே பெரிய ஊழியம். அதை செய்றாரு. I'm just thinking, எனக்கு அது புரியவே இல்லை. இந்த டைனாமிக்ஸ் புரியல, இந்த சயின்ஸ் புரியல, இவர் யாருன்னே புரிய மாட்டேங்குது. எப்படி முடியும்?
இவ்வளோ ஓடி கடைசியில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி பிளான் பண்ணி போகும் பொழுது there are people waiting out there, there's work out there. வேலை இருக்கு, குடும்பத்தின் தேவைகள் இருக்கு, மனிதர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஊழியத்தின் தேவைகள் இருக்கு. கொஞ்சம் கூட முறுமுறுக்காம அந்த இடத்துல போய் பெஸ்ட்டை எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளோ அதிகத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து, கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து அவ்வளோ பெரிய ப்ரொடக்டிவிட்டியை எப்படி கொடுக்க முடியும்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நல்லா பயங்கரமாக வேலை செய்வோம், பயங்கரமாக ஊழியம் செய்வோம், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பயங்கரமாக பாட்டு பாடுவோம், பயங்கரமாக ப்ரே பண்ணுவோம், எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருப்போம். எப்போ தெரியுமா? நம்ம ஃபுல் டேங்க் இருக்கும்போது, அதாவது நம்ம நல்ல மூடில் இருக்கும் பொழுது, நமக்கு எல்லாம் நல்லா நடக்கும்போது. அதே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது எதுவுமே செய்ய மாட்டோம், இல்லாட்டி கம்மியாக செய்வோம், குறைவாக செய்வோம். பட் லுக் அட் ஜீசஸ், லுக் அட் ஜீசஸ். He gives his best. அவருடைய பெஸ்ட் எப்போ தெரியுமா கொடுக்குறாரு? when he is really down, when he is empty. அவர் எம்டியாக இருக்கும் பொழுது அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அவர் ரெஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல பெரிய டெஸ்ட் வரும் பொழுது அவர் பெஸ்ட்டை கொடுக்குறாரு. This man never fails to amaze me. இந்த மனிதரை புரிஞ்சுக்கவே முடியல, ஆச்சரியமானவர். That's why Jesus is the best. அவர் மட்டும்தான் நம்மளுக்கு உதாரணமாக இருக்க முடியும். He is Almighty God. My loving Savior is Jesus. என்னோட ஹீரோ ஜீசஸ்ன்னு சொல்றல நான் பெருமை கொள்கிறேன். I'm so happy and proud and delighted and I'm not ashamed to call Jesus as my superhero. அவருக்கு நிகராக யாருமே இல்லை. No one else. Just listen to me. I'm going to teach you something very powerful now. I'm getting into teaching now. I'm going to teach you something very powerful right now. ஜீசஸால எப்படி இது முடிஞ்சது? எப்படி அவரால் முடிஞ்சது? டயர்டாக இருக்கும் பொழுதும், ஹர்ட்டாக இருக்கும் பொழுதும், புரோக்கனாக இருக்கும் பொழுதும் அவரால் அவரை பெஸ்ட்டை எப்படி கொடுக்க முடிஞ்சது? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் அவரால் அவர் பெஸ்ட்டை எப்படி கொடுக்க முடிஞ்சது? பிகாஸ் he understood something very important. ஜீசஸுக்கு தெரியும். எஸ், அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் கொஞ்சம் படுக்கணும்னு நினைப்போம். எஸ், சம்டைம்ஸ் நினைப்போம் இந்த மனிதர்களை பார்க்காம இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம். எஸ், சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் இந்த விஷயங்களில் வேலை செய்யாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம். எஸ், ஆஃப்கோர்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வி நீட் தோஸ் வேர்ல்ட்லி ரெஸ்ட் தேவைதான், அந்த ஃபிசிக்கல் ரெஸ்ட் தேவைதான், எல்லாம் ஃபைன் தான். பட் ஜீசஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இந்த மாதிரி ரெஸ்ட்டு முக்கியம்தான், ஆனால் என் ஆழத்தில் டீப் இன்சைட் மீ என்னை சில விஷயங்களால் டேமேஜ் பண்ண முடியும். அந்த விஷயங்கள் நான் எவ்வளோ நேரம் தூங்கினாலும், எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்த்தாலும், எவ்வளோ நேரம் எனக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசியிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஹில் ஸ்டேஷனுக்கு போனாலும், அந்த டீப் இன்சைடு இருக்கிற டேமேஜ், அந்த டயர்ட்னஸ், அந்த ஹர்ட், அந்த புரோக்கன்னஸை இந்த உலகத்தின் காரியங்களால் சரி செய்யவே முடியாது என்று சொல்லி ஜீசஸுக்கு தெரியும். ஏன்னா ஜீசஸுக்கு தெரியும் உண்மையான ரெஸ்ட்டு கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி, காட் ஆல்மைட்டியில் இருக்கு என்று சொல்லி ஜீசஸுக்கு தெரியும். ஜீசஸுக்கு தெரியும் இந்த உலகத்தின் ரெஸ்ட்டு உண்மையான ரெஸ்ட்டு கிடையாது என்று சொல்லி ஜீசஸுக்கு தெரியும். And I want to prove this to you. ஜீசஸுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை, ஜீசஸுக்கு தெரிஞ்ச ஒரு சத்தியத்தை, ஜீசஸுக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை இன்னைக்கு உங்களுக்கும் காண்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். பைபிளில் ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஜெனசிஸ்ல இருக்கா? காட் ரெஸ்ட் பண்ணாரா? எந்த வசனம் யாருக்கா தெரியுமா? 2ஆம் அதிகாரம், கரெக்டா? அதில் இருக்கா? சாப்டர் 2ல இருக்குமா? ஒரு வேளை ஜெனசிஸ் சாப்டர் 2ல இருக்குமா? 1ல தான் இருக்கா காட் ரெஸ்ட் பண்ணது? சாப்டர் 2 verse 1, 2 and 3 வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். Thus the heavens and the earth were finished, and all the host of them.
And on the seventh day, God finished his work that he had done, and he rested on the seventh day from all his work that he had done. So God blessed the seventh day and made it holy, because on it God rested from all his work that he had done in creation. அவர் ரெஸ்ட் எடுத்தார் செவன்த் டே. இன்னைக்கு செவன்த் டேயா சிக்ஸ்த் டேயா எந்த அட்வென்டிஸ்ட்னு நம்ம எல்லாருக்கும் குழப்பம் இருக்குது, நிறைய டிபேட் இருக்குது. அதுக்குள்ளலாம் போவேணாம், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, பட் காட் ரெஸ்டட் ஆன் த செவன்த் டே. ரெஸ்ட் எடுத்தார் செவன்த் டே. ஓகேயா, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ரெஸ்ட் எடுத்தார். கரெக்டா இல்லையா? வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தார். மனுஷனை எப்போ உருவாக்குனாரு? அப்படியே 1ஆம் அதிகாரத்துக்கு முந்தின வசனங்கள் போங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. 27 வாசிங்க. So God created man in his own image. He created him in the image of God. He created the male and female. கிரியேஷனை பற்றி பேசுகிறார், மனுஷனை கிரியேட் பண்ணதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 28th verseல மனுஷனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என்ன கமாண்ட் கொடுத்தாருன்னு இருக்கு. 29th verseல அவனுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாரு, அவனுக்கு கொடுத்ததெல்லாம் சுற்றி காட்டுறாரு, அதை பற்றி பேசுகிறாரு. 29th and 30th verseல இதெல்லாம் பேசுகிறாரு. மனுஷனை கிரியேட் பண்ணுறாரு, மனுஷனையும் கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இப்போ 31st verse வாசிங்களா. And God saw everything that he had made, and behold, it was very good. And there was evening, and there was morning, the sixth day. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6th day, creation of யாரோட கிரியேஷன்? மனுஷன் 6th டேல கிரியேட் பண்ணப்பட்டான்னு இந்த வசனங்கள் அடிப்படையில் நம்ம வச்சுப்போம். காட் எப்போ ரெஸ்ட் பண்ணாரு? 7th டே. எல்லாம் முடிச்சு 7th டே ரெஸ்ட் பண்றாரு. மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் டே எது? டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே எது? அவனோட டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே எது? 7th டே. ஸோ மனுஷன் ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சான். காட் எல்லாத்தையும் முடிச்சு ரெஸ்ட் பண்ணாரு. பட் மனுஷன் ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சான். எல்லாத்தையும் நேம் பண்றதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ரெஸ்ட் முடிச்ச பிறகு. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். காட் டஸ் எவ்ரிதிங் ஃபார் அஸ். ஆண்டவர் நமக்காக எல்லாம் செய்யறாரு, எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாரு, ரெஸ்ட் பண்றாரு. அந்த ரெஸ்ட்டை நமக்கு கொடுக்குறாரு கிஃப்டா. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, ஐ ஃபினிஷ்ட் எவ்ரிதிங், லுக் அட் இட். நல்லா பாரு, உனக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கிற வானங்களையும் பூமிகளையும் பறவைகளையும் பச்சைகளையும் மலைகளையும் ஆறுகளையும் மரங்களையும் பாரு. லுக் அட் எவ்ரி அனிமல் தட் ஐ ஹவ் கிரியேட்டட் ஃபார் யூ. லுக் அட் எவ்ரிதிங். லுக் அட் தி ஃபீல்ட்ஸ். நீ மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். You just have to multiply it. I finished everything for you. மல்டிப்ளை பண்றதுக்கு உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறேன். You just have to multiply. ரெஸ்ட் பண்ணு. ஒர்க் ஃப்ரம் யுவர் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ணு. நான் எல்லாத்தையும் உனக்காக முடிச்சிட்டேன், நீ வெறும் மல்டிப்ளை தான் பண்ணணுன்ற அந்த ரெஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ணு என்று சொல்லி கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சத்தியத்தை நம்மளுக்கு மறைக்கிறாங்க. They've hidden this. This is right here in the beginning of the Bible. Creation mandateல இருக்கு, ஆரம்பத்துல இருக்கு, ஸ்டார்டிங்ல இருக்கு, exactly at the beginning. மனுஷனை உருவாக்கணும்னு தான் செஞ்சார் ஆண்டவர். It started from there. ஆனா இன்னைக்கு உலகம் நமக்கு என்ன சொல்லி தருது? நீ இதெல்லாம் செய்யணும், இவங்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் நீ சாதிக்கணும், இப்படிலாம் நீ நடிக்கணும், அப்பதான் உனக்கு ரெஸ்ட்னு சொல்லி தருது. I want to tell you today, the most important truth that you will ever hear in your life, உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய மிக முக்கியமான சத்தியத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக முடிச்சிட்டாரு.
He's completed everything for us. Rest in that fact. அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா விஷயங்களையும் மல்டிப்ளை பண்றதா நம்மளுடைய திறன், நம்மளுடைய பயன். ரெஸ்ட் இன் தட் ஃபேக்ட். இது உங்க மனசுல தெரியும் பொழுது தேவையில்லாத ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டீங்க. தேவையில்லாத ப்ரெஷர் உங்களை சின்ன பின்னமாக்காது. மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்ற, மனுஷங்களுக்காக ஓடுற, மனுஷங்களுக்காக வேலை செய்யற இந்த ப்ரெஷர் உங்களை சின்ன பின்னம் செய்யாது. I want to just share a testimony. குயிக்காக சொல்லிடுறேன். I love all the places that I worked. எல்லா இடங்களும் நான் வேலை செஞ்ச எல்லா இடங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள். எல்லா பீப்புள் and managers, my colleagues, I have huge respect for them. கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அந்த இடங்களுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க நிறைய தியாகம் செஞ்சு அங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. 21 years கார்பரேட்டில் வேலை செஞ்சேன். 21 வருஷம் கார்பரேட்டில் வேலை செஞ்சேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டு ஓடினேன். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு சொன்னாங்க, இதோ இப்படி இவ்வளோ நீ செஞ்சாதான் உனக்கு அடுத்தது, இப்படி செஞ்சாதான் உனக்கு இவ்வளோ, இதுதான் உனக்கு கரெக்டான க்ரோத்து, இதுதான் உனக்கு ப்ரமோஷன், இப்படி தான் நீ நல்ல ஆள், இப்படி தான் நீ பெரிய ஆள். எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் நம்பினேன். நீ இப்போ தான் உனக்கு லீவு, உனக்கு இப்போ தான் இது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் நம்பினேன். ஃபைன், ஐ வாஸ் ரன்னிங் ஃபார் இட். சில சமயத்தில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், பயங்கர ப்ரெஷர். ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு, மனசு அஃபெக்ட் ஆச்சு, லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு, தூக்கத்தில் வளர்ற நாட்கள் இருந்தது. லைஃப் வாஸ் ஸோ ப்ரெஷரைஸ்ட். இன்னைக்கு பாருங்க, மெடிக்கல் சயின்சஸ்ல என்னமோ ஸ்லீப் அப்னியா டெஸ்ட் அது இதுன்னு சொல்றாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தூங்குறது தான் நல்ல டைம்னு நினச்சிட்டு இருக்கிறோம், தூங்குறது தான் நம்மளுக்கு ரெஸ்ட் டைம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கேயும் வச்சாங்க பாருங்க அவங்க ஒரு பெரிய ப்ரெஷரை. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஸ்லீப்பை மெஷர் பண்ணணும், உங்கள் ஸ்லீப்பை மெஷர் பண்ணணும். ஸ்லீப் பண்ணும் பொழுது அதுக்கு டெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. மெஷின்லாம் மாட்டி விட்டு நீங்கள் எப்படி ஸ்லீப் பண்ணுறீங்கன்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கையில் வாட்ச் மாட்டி விட்டுறாங்க. தூங்க போகும்போது இந்த வாட்சை, இந்த மெஷினை மாட்டிக்கோ, உனக்கு எவ்வளோ ஆக்சிஜன் எந்த நேரத்தில் இருந்துச்சு, எவ்வளோ இது எப்படி தூங்குன, எந்த டைமில் நல்லா ரெஸ்ட் பண்ண, அப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க. தூங்குற டைமில் கூட அவ்வளோ ப்ரெஷர் இருக்கா நமக்கு. இதெல்லாம் உலகம் உண்டாக்குச்சு நமக்கு. ஸோ மச் ப்ரெஷர் டெஃபினிஷன். ஆனால் சொல்கிறேன் கேளுங்க, அந்த 21 years I was running, I worked hard, I had to work hard. எனக்கு நிறைய அது கொடுத்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சத்தியத்தை புரிஞ்சிக்காமல் இருந்தேன். I didn't understand this truth. I never understood it. ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை. 21 years முடிச்சு கர்த்தருக்காக என்று சொல்லி வந்து நின்ன. I still do a lot of work related items, business related விஷயங்கள் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன். ஆனால் என்னோட விஷன் ஒன்று தான், கர்த்தரோட நாமம் அறிக்கையிடப்பட வேண்டும், தேவன் நாமத்தை அறிக்கையிடுகிற சபைகள் கட்டப்பட வேண்டும். கிரேட் கமிஷன், அது பேரே கிரேட் கமிஷன். உலகம் எங்கும் போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு சீஷராக்கி, ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்கிறது, இதுதான் விஷன். அதற்கு உதவி செய்கிற, அதற்கு பயன்படுகிற, என் லைஃப்பை மீனிங்ஃபுல் ஆக்குறது, என்னால் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுகிற, என்னோட கூட இதில் ஓடுறவங்க ஆசீர்வதிக்கப்படுகிற, பல பேர் கஷ்டத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இன்றைக்கும் பிஸ்னஸ் செய்கிறேன், இன்றைக்கும் வேலை செய்கிறேன், இன்றைக்கும் எல்லாமே செய்கிறேன். எவ்ரி திங் டுகெதர். ஐ டோன்ட் டிஃப்ரென்ஷியேட் இட். இது என்னோட வேலை, இது என்னோட மினிஸ்ட்ரி. நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்குள்ள எவ்ரி திங் இஸ் சேம், எவ்ரி திங் இஸ் ஃபார் காட், எவ்ரி திங் இஸ் ஃபார் த லார்ஜர் விஷன். ஆனால் 21 வந்தேன், 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல கார்ப்பரேட் எனக்கு கொடுக்காத நிம்மதியான தூக்கத்தை நான் பார்க்கிறேன். இந்த 5 வருஷத்துல கார்ப்பரேட்ல நான் கனவுல கூட கண்டிருக்க முடியாத ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இந்த 5 வருஷத்துல கார்ப்பரேட் எனக்கு கொடுக்க முடியாத டெசிக்னேஷனை பெற்றுக்கொண்டேன். இந்த 5 வருஷத்துல I am financially free. இதெல்லாம் கார்ப்பரேட்ல என்ன சொன்னாங்க எனக்கு, நீ இன்னும் 10 வருஷம், இன்னும் 5 வருஷம், இன்னும் 20 வருஷம் நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணலாம். அங்கே இருந்த நரேட்டிவ் அதுதான். மேபி இதில் ஒரு கண்ட்ரிக்கு போக வாய்ப்பு இருக்குது, 2 கண்ட்ரிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நீ இந்த காம்படிஷன்லாம் வின் பண்ணணும், இந்த கான்டெஸ்ட்லாம் வின் பண்ணால் உனக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பாலிடிக்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ மச் மேன் மேட் ப்ரெஷர். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
ஐம் நாட் சேயிங் கார்ப்பரேட் வேர்ல்டு பேடுன்னு சொல்ல வரல, அது மோசம்னு சொல்ல வரல. நான் இன்னைக்கும் நிறைய கார்ப்பரேட் ஒர்க் தான் பண்ணுறேன். ஆனால் ஒரு சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு கார்ப்பரேட்டுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் பிரித்து பார்க்கக்கூடாது. இட்ஸ் ஆல் லைஃப் தட் காட் இஸ் கிவன். எல்லாமே ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. ஆண்டவர் சில இடத்துல நம்ம மேனேஜராக வச்சிருக்காரு, சில இடத்துல நம்ம சிஇஓ வச்சிருக்காரு, சில இடத்துல நம்மளை எம்ப்ளாயாக வச்சிருக்காரு, சில இடத்துல தகப்பனா தாயாக வச்சிருக்காரு, சில இடத்துல நம்மளை ஊழியக்காரனாக வச்சிருக்காரு. எல்லாமே கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. எல்லா வச்சிலும் சிறப்பாக செயல்படணும், பெஸ்ட்டை கொடுக்கணும். அந்த பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம உலகத்தில் சில பெஞ்ச் மார்க்ஸ் வச்சிருக்கோம் தெரியுமா? அதுதான் தப்புன்றேன். அதுதான் தப்பு. உலகம் செட் பண்ண முடியாது, உலகம் செட்டே பண்ண முடியாது. உலகம் செட் பண்ணுறதுக்கு ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு சரீரத்தில் பிரச்சனைகள் வரும், மனசில் பிரச்சனைகள் வரும், மனிதர்கள் கூட பிரச்சனை வரும். ஆனால் when you run according to the benchmark that God has given, இந்த ரெஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறோமே, இந்த ரெஸ்ட் கர்த்தர் கொடுத்துருக்க ரெஸ்ட், இந்த சத்தியம் நமக்கு புரிஞ்சுட்டா போதும். நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரி, எங்கே பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, எந்த குடும்பத்தின் தலைவராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, யூ வில் பி சச் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஃப்ரூட்ஃபுல் பர்சன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் மனசில் நிம்மதி இருக்கும், உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் சரீரம் சுகமாக இருக்கும். கர்த்தருக்காக நீங்கள் எப்பொழுது சாட்சியாக இருப்பீங்க எங்கே இருந்தாலும். Don't forget this for your life. You need to rest in this fact. இந்த விஷயத்தில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணணும். எதில் திரும்ப ரெஸ்ட் பண்ணணும்? என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக முடித்து விட்டார். He finished everything and he gave it to me and said, இந்த வாழ்க்கையை அப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. He gave it to me and he said, இதை நீ மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், இதை நீ மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணணும். ஆனால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்கிறதற்கு அவருடைய வசனங்களை கொடுத்துருக்கிறாரு, ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய கம்யூனிட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த ரெஸ்ட் நமக்கு இருந்தால் போதும். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ரெஸ்ட் நமக்கு இருந்தால் போதும். இந்த ரெஸ்ட்டால் மட்டும்தான் டீப் டவுன் போக முடியும். மனுஷங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணாத பொழுது, இந்த ரெஸ்ட்டில் நம்ம இருக்கும் பொழுது அது நமக்கு அப்படி ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஓ, உலகம் நமக்கு எப்பொழுது நம்மளை நோக்கி ஆயுதங்களை வீசிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த ரெஸ்ட்டு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். we will not be shaken. We will not be shaken. இங்கே இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா you will be the most fruitful person on this earth. கண்களை மூடி ஜெபிப்போம். I just want to pray for you for a few seconds. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for this deep teaching, Lord. இந்த ஆழமான போதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது பல பேரோட உள்ளங்களில் வாழ்க்கையில் ஆழமாக சென்று I know it's healing people, Lord, making them understand what real rest is. உண்மையான ரெஸ்ட் என்ன என்பதை அவளை உணர செய்ய வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus, for the healing that you're giving this church. மக்களுக்கு உன் சபைக்கு நீர் இந்த ஹீலிங்கை கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. I pray that your rest will rest upon your people. In Jesus' name I pray. Amen. இந்த ரெஸ்ட்டை குறித்து ஜீசஸோட இந்த ரெஸ்ட்டை குறித்து ஜீசஸ் எப்படி இந்த மாதிரி ஓடுகிற நேரத்தில் அவர் லைஃப்பில் இன்ட்ரப்ஷன்ஸ் வரும் பொழுது அவரால் ரெஸ்ட் பண்ண முடிகிறது என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது 3 விஷயங்களை பார்த்தேன். 3 very important things. I just want you to just follow me for the next 15 minutes. இந்த 3 விஷயங்களை கவனமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறேன். முதலாவது காரியம் க்ரௌட். எல்லாரும் சொல்லுங்க, க்ரௌட். ரெண்டாவது காரியம் கம்பேஷன். கம்பேஷன் சொல்லுங்களேன், கம்பேஷன். மூன்றாவது காரியம் கிளைம்ப். கிளைம்ப். க்ரௌட், கம்பேஷன், கிளைம்ப். முதல் காரியம் க்ரௌட். லெட்ஸ் கோ இன்டு திஸ். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 3 காரியங்களும் டீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மற்ற காஸ்பிள்ஸ் மேத்யூ வாசித்தோம், மேத்யூவில் இந்த இன்சிடென்ட் வாசித்தோம். பட் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பர்டிகுலர் சாட்சி, இந்த பர்டிகுலர் மிரக்கல் மற்ற காஸ்பிள்ஸ்லையும் இருக்குன்றதை நான் சொன்னேன். ஸோ அதனால் மற்ற காஸ்பிள்ஸ்குள்ளேயும் நம்ம கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலுமிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். Now many saw them going
and recognized them, and they ran there on foot from all the towns and got there ahead of them. நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே இதை பற்றி பேசினேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இட் a little more deep. இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ண ஆசைப்பட்றேன். இயேசு கிறிஸ்து இந்த தண்ணியில் கடந்து போகிறாரு. அங்கே ஏற்கனவே அந்த க்ரௌட் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் லாட் ஆஃப் டைம்ஸ் we have this problem. நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. லைஃப்பில் நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது. நிறைய நேரத்தில் நிறைய பேர் பார்ப்பீங்க, ரொம்ப டென்ஸ்ட் ஆகிடுவாங்க, அவங்க இரிட்டேட்டட் ஆகிடுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். ஏன் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க நினச்ச விதத்தில் நடக்காத பொழுது, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நம்ம எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்காத பொழுது we get so frustrated. நமக்குள்ள ஒரு வெறுப்பு வருது, கோபம் வருது. நம்ம எதிர்பார்த்த விதத்தில் மனுஷங்க நம்மக்கிட்ட பேசல, சில சூழலில் எதிர்பார்த்த விதத்தில் அவங்க அன்பு காட்டல, எதிர்பார்த்த விதத்தில் காசு வரல, எதிர்பார்த்த விதத்தில் நம்ம சரீரம் கூட சில சமயத்தில் நடந்துக்க மாட்டேங்குது. ஸோ when things don't go the way we expect, we get irritated, we get frustrated. நமக்குள்ள சரீர பலகீனங்கள் இன்னும் அதிகமாயிடுது, மனசு ரொம்ப அப்செட் ஆயிடுது. It is called as, we call it as interruption, disturbance. இப்படி அதுக்கு பல பேர்களை நம்ம சொல்றோம். of course நிறைய நம்ம லைஃப்ல இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. பட் நிறைய நேரத்தில் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கு. நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, எதெல்லாம் இன்டரப்ஷன் எதெல்லாம் அப்பாயின்மெண்ட்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிற விஷயங்களை கர்த்தர் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டாக மாற்றிருக்கிறாரு. அந்த அப்பாயின்மெண்ட் எதுக்குன்னா நன்மைக்காக, ஃபார் குட். அது மூலமாக நன்மை நடக்கும். இப்போ இந்த க்ரௌட் அவருக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜீசஸ் கோபப்படல, திரும்பி போல. ஏன்னா அவருக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்கு. ஏற்கனவே அவருக்கு தெரியும், நான் இங்கே ரெஸ்ட்டுக்காக போயிட்டு இருக்கிறேன், அங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக தனியாக உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு போகிறேன் ப்ராபப்ளி. ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, எங்கள் கூட்டமாக வந்திருக்கிறாங்களே, இப்போ என் ரெஸ்ட்டு என்ன ஆகும்னு அவர் நினைக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ரெஸ்ட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்குது, அது எப்பொழுதும் இருக்குன்னு. ஸோ அப்போ அவருக்குள்ள ஒரு பீஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவர் உணர்ந்து கொள்கிறார். ஏன்னா அவர் லைஃப் ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு, கம்ப்ளீட்டாக கிவன் டு காட்ல. அதனால் அவர் உணர்றாரு, சரி நான் இங்கே நான் ஒன்று நினச்சேன், ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. மேபி காட் இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் பிளான் த்ரூ திஸ். ஆண்டவர் இதன் மூலமாக ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார் போல இருக்கு. லெட் மீ கோ அண்ட் சீ. நான் போய் பார்க்கட்டும் என்று சொல்லி பின் வாங்காமல் போகிறார். உங்கள் லைஃப்பில் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜஸ்ட் லிசன் டு திஸ் கேர்ஃபுல்லி. பாவம், சின், தப்பான விஷயம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், எனக்கு பாவனே தெரியாது சொல்லுவோம். அது சுத்த போய், அபட்டமான போய். ஆல் ஆஃப் அஸ் நோ வாட் இஸ் சின். பாவம், இது பாவம் என்று தெரியும். ஏன்னா அதை செஞ்சால் நமக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும், இல்லாட்டி மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதான் பாவம். அது நமக்கு நல்லா தெரியும். பாவத்தை தவிர உங்க லைஃப்ல வர எல்லா இன்டரப்ஷனும் காட் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டாக வைத்திருக்கிறார். நீங்க தெரிஞ்சு போய் பாவத்தில் விழுறீங்க தெரியுமா, அது தவறு. ஆனா உங்க லைஃப்ல கோவொர்க்கர்ஸ், கூட வேலை செய்யறவங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்க, உங்க லைஃப்ல திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் கால், இப்படி வர்ற விஷயங்கள் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட். நீங்க ஏதோ ஒன்று யோசிச்சிருப்பீங்க, ஆனால் வேற மாதிரி நடக்கலாம். நீங்க இவ்வளோ எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் கம்மியாக வரலாம். இட்ஸ் an appointment, இட்ஸ் நாட் a disturbance. நீங்க உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட இப்படி நடந்துப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் அவங்க வேற மாதிரி நடந்துக்கலாம். இட்ஸ் நாட் a disturbance. Understand, it's an appointment. Maybe you are learning something or they're going to learn something through that. It's an appointment. உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி, மைண்டட், நோட் இட் டவுன், நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காத விஷயங்கள் எல்லாமே தப்பு கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இட் கேன் பி an appointment where God is teaching you something. ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? whenever you get different disturbance, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். you will have to keep
கீப் லுக்கிங் அட் இட். இது மூலமா ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? ஜஸ்ட் லுக் அட் இட். இது மூலமா எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதன் மூலமாக கர்த்தர் நாம மகிமை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஜஸ்ட் டூ இட். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார், மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நான் திரும்பியும் இதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். இந்த மிரக்கல் தான் எல்லா காஸ்பல்லையும் வந்தது. இன்ட்ரப்ஷன் என்று சொல்லி, டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லி ஜீசஸ் நினைக்கல. ஜீசஸ் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி நினைச்சாரு. ஏன் அவரால் அப்பாயின்மெண்ட் நடக்க முடியும் தெரியுமா? ஏன்னா உண்மையான ரெஸ்ட் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அது உண்மையான ரெஸ்ட் தெரிஞ்சனால இவங்க என் ரெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் நினைக்கல. இதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார் என்பதை நம்பி அதை செஞ்சாரு. அதுல போனாரு. தேவன் பெரிய காரியத்தை செஞ்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் கம்பேஷன். இந்த கம்பேஷன்ற வேர்டை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஜீசஸ் போறாரு. அங்கே போனவனே என்ன பண்றாரு? yet compassion on them என்று வசனம் சொல்லுதா? அவருக்கு மனதுருக்கம் இருந்தது அவங்க மேலே என்று சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், திரும்பி யோசிச்சு பார்த்தேன். பிளான் பண்ணி லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டியை பிடிச்சி போகிறாரு. அந்த வண்டியை பிடிச்சி போகும்பொழுது அங்கே கூட்டமாக முன்னாடி வந்து ஹாயின்னு அவங்க அவரை பார்த்து வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவருக்கு கோபம் வரல. நியாயமாக கோபம் வந்திருக்கணும். ஆனால் அவர் கம்பேஷன் வந்தது, மனதுருக்கம் வந்துச்சு. அதுவும் எப்படிப்பட்ட மனதுருக்கம்னா, இந்த வார்த்தை ஒரிஜினல் பதம் இப்படியாக சொல்லுகிறது, ஸ்பிளான்ச்னிசோமாய் என்கிற இந்த வார்த்தை. இதான் அந்த ஒரிஜினல் வார்த்தை. ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த ஸ்பிளான்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஸ்பிளான்ச்னின்னு சொல்லும் பொழுது அது இன்டர்னல் ஆர்கன்ஸை குறிக்குதான், இன்டர்னல் ஆர்கன்ஸை குறிக்குதான். ஸோ அப்போ அவருடைய கம்பேஷன், மனதுருக்கம் சும்மா வாயில வந்த வார்த்தைகள். நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் தெரியுமா, பாஸ்டர் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படி எங்கள் கம்பேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. யாராவது வந்து எனக்கு பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப சாதாரணம் எங்களுக்கு. ஆனால் நிறைய நேரத்தில் வாயின் வார்த்தையிலேருந்து தான் வரும். ஆனால் ஜீசஸ்க்கு வெறும் வாயின் வார்த்தையாக வரல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, கட்டில் இருந்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கட்டில் இருந்து, வயிற்றில் ஆழத்திலிருந்து. அப்போ வயிற்றின் ஆழம் ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? அந்த இடத்துலேருந்து வரும்பொழுது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் தான். ஜீசஸ் வாஸ் ஸோ மூவ்ட் ஃபார் திஸ் பீப்புள். இங்கேருந்து அவர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிச்சான். இந்த பீப்புளோட கஷ்டம், தேவை, தேடுதல், ஜீசஸோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிச்சான். இட் வாஸ் ஸோ டீப் ஃபார் ஜீசஸ். அவர் ஆழமா அவர் ஃபீல் பண்ணுறார். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், என்ன எனக்கு உணர்த்துறதுனால சொல்கிறேன், இன்னைக்கும் அதே மாதிரி தான் நம்ம மேலே கம்பேஷன் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்படும் பொழுது, ஒவ்வொரு நேரம் நம்ம கண்ணீர் விடும் பொழுது, ஒவ்வொரு நேரமும் நான் கதறும் பொழுது, யார் நம்மளை பார்த்து உண்மையாக பரிதாபப்படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, நமக்காக மனசில் அன்போட பார்க்குறாங்களோ தெரியாது. ஆனால் ஜீசஸ் இன்னிக்கும் இதே கம்பேஷனை தான் நம்மளை காட்டுறாரு. இஸ் மூவ்ட் ஃபார் அஸ் when he looks at us certain situations. நம்மளோட சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்படியே அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அடி வயிற்றிலிருந்து அவருக்கு அந்த மனதுருக்கம் வருகிறதா. அப்படி ஒரு கம்பேஷன் அவருக்கு வந்து, எனக்கு இது புரியல, எப்படி அந்த டைம்ல அப்படி ஒரு கம்பேஷன் வரும்? உங்களுக்கு புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? அந்த டைம்ல எப்படி அப்படி ஒரு கம்பேஷன் வரும் சொல்லுங்க. கேன் யூ டெல் மீ? Just think about it and tell me. தண்ணி ஊத்திட்டாரு, மேலே கொட்டிடுச்சு, அசிங்கமா தெரியுதா? பரவாயில்ல, சர்மன் முடியத்துக்குள்ள காஞ்சு போயிடும். காஞ்சு போவாதா? இது தண்ணி, ஆனால காஞ்சு போயிடும். ஒருவேளை காஃபி இருந்துச்சுன்னா கரையாயிடும். ஜீசஸோட லைஃப்ல ஒரு இன்டரப்ஷன் வருது. இன்டரப்ஷன்ஸ்ல நம்ம லைஃப்ல தடுக்கவே முடியாது, வந்துட்டே தான் இருக்கும். சில தடைகள் வந்துட்டே தான் இருக்கும், சில இப்படிப்பட்ட இடிப்புகள் வந்துட்டே தான் இருக்கும். தடுக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்தவங்க மேலே கோவப்படுறோம், இடித்தது மேலே கோவப்படுறோம், நம்ம ஆங்கரை காட்டுறோம், இன்னும் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் இன்னும் மோசமாக்கிடுறோம். நம்மளுடைய டீப் டவுன், நான் சொல்ல தெரியுமா ஆரம்பத்தில், அதை இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிறோம்.
ஆனால் முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமாங்க, உள்ளே என்ன இருந்ததோ அதுதான் வெளியே வரும். தண்ணிக்கு பதிலாக காஃபி இருந்தால் கரையாக இருக்கும். தண்ணியாக இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீசஸ்குள்ள டீப் டவுன் கம்பேஷன் இருந்தது, மனதுருக்கம் என்ற பியூட்டிஃபுல் திங் இருந்தது. பேர்டன் கூட சொல்லலாம், போன வாரம் சொல்லி கொடுத்தால பேர்டன் கூட சொல்லலாம். நெருக்கடி வரும்போது, கஷ்டம் வரும்போது, இன்ட்ரப்ஷன் வரும்போது, டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அங்கேருந்து கொட்டுறது, ஸ்பில் ஆகிறது கம்பேஷனாக மட்டும்தான் இருக்கும், நன்மையான காரியங்களாக மட்டும்தான் இருக்கும். இடிச்சா கூட நல்லது செய்யும்யா, தள்ளி விட்டா இன்னும் நிறைய நல்லதாயிடும். ஏன்னா உள்ள அவ்வளோ நல்லது இருக்கு. இதை நான் பார்த்துட்டே இருக்கும் பொழுது I saw something very very powerful. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஜான் த பேப்டிஸ்ட். இந்த ஒரே சாப்டரில் ஜான் த பேப்டிஸ்ட் பற்றியும் நம்மளுக்கு ஒரு கான்டெக்ட் கொடுக்குறாங்க. ஜான் த பேப்டிஸ்டை எப்படி சாகடிச்சாங்க யாருக்கா தெரியுமா? நான் சொன்னேன், அந்த சீனை கொஞ்சம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன நடந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? மைக் கொடுங்க அவங்களுக்கு, சொல்லுங்க. மைக் அப்படியே அப்படியே பின்னாடி கொடுங்க அவங்களுக்கு, சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. ஜஸ்ட் டெல் வாட் யூ நோ அபவுட் இட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏரோதியாளோட அந்த தவறான ரிலேஷன்ஷிப் அது உணர்த்தும் பொழுது, யோவான் சானகன் சொல்லும் பொழுது அதை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள முடியாத அவங்க அதுக்கு ஈடாக கேட்கறது தான் அவர் யோவான் சானனுடைய தலை. எஸ். அதற்கு அந்த அவங்க மகளை அவங்க ஒரு பகடைக்காயா வைத்து அங்கே ஆடும்படியாக செய்து, சரி, அதற்காக ஒரு ஈடு கேட்கறது அவருடைய யோவான் சானனுடைய. அவங்க கான்டெக்ட் சொல்றாங்க, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்காவது வேற ஏதாவது இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு? என்ன நடந்துச்சாங்க அந்த சீன்? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யாராவது கை அவங்க கொடுங்க, மைக் கொடுங்க, மைக் ஆண்டிகிட்ட திரும்பி கொடுங்க. ஏரோதோட பிறந்த நாள் செலிப்ரேஷன் நடக்குதாங்க. ஓகே, அந்த செலிப்ரேஷன்ல அந்த அந்த ஸ்திரீ யார் கூட தவறான அவங்க வந்து அந்த சமயத்தை பயன்படுத்தி பழிவாங்க. அவங்க பொண்ணை ஆட வைக்கிறாங்களா, டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஆட வச்சு அவங்க நல்லா ஆடின உடனே ஏரோது ராஜா என்ன பண்றாரு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு அவர் இம்ப்ரெஸ் என்ன சொல்றாரு? தேசத்துல நீ எதை கேட்டாலும் தரேன்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? யோவான் ஸ்நானனோட தலையை கேட்குறாங்க. இதான் கான்டெக்ஸ்ட். ஒரு ஃபீஸ்ட் நடக்குது, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் தவறு பண்ண பீப்புள் இருக்கிறாங்க. அதில் தவறு பண்ண ஒரு பர்சன் வந்து அந்த தவறான காரியத்தினால அவங்க இன்னும் மோசமாக சின்ஃபுல்லாக இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ராஜா சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னா தரேன்னு சொல்லும் பொழுது அந்த யோவான் ஸ்நானனோட தலையை தாங்கன்றாங்க. உடனே அவர் தலையை வெட்டி, ஜெயிலில் இருக்கிற ஒரு தலையை வெட்டி அதை ஒரு பிளேட்டில் வச்சு, லிட்ரலாக ஒரு பிளேட்டில் வச்சு அந்த அந்த டேபிளில், அந்த ஃபீஸ்ட் டேபிளில், அந்த பார்ட்டி நடக்கிற டேபிளில் அவங்க கொண்டாந்து அந்த தலையை சர்வ் பண்ணுறாரு. இப்படி ஒரு டேபிள், இப்படி ஒரு விருந்து நடக்குது. அதே சாப்டரில் நம்ம இன்னொரு விருந்து பார்க்குறோம். என்ன விருந்து அது? என்ன விருந்து? இயேசு கிறிஸ்து ஒரு விருந்து வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு விருந்து வைக்கிறாரு. 5000 பேர் நீங்க கொடுக்குதானா, 5000 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுது. சாப்பிட்டு மீதம் எடுத்துட்டு போறாங்க. அதுவும் அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. சீசர்லாம் சொல்றாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அனுப்ப மாட்டேன், இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கொஞ்சத்தை எடுத்து, ஒரு பையனோட டிஃபன் பாக்ஸை எடுத்து, அவனோட லஞ்சை எடுத்து 1000 பேருக்கு விருந்து கொடுக்குறாரு. எல்லாம் சந்தோஷத்தோடு போகிறாங்க. அவங்க பசி ஆறி போனது, அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது, அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிது. ஒரு பெரிய மிரக்கலாக மாறிச்சு. மீதம் எடுத்துகிட்டு போனாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். 2 விருந்து நடக்குது. ஒரு விருந்தில் கொலை, பாவம், கோபம், பொறாமை, பழிவாங்கல் சர்வ் பண்ணப்படுகிறது. இன்னொரு விருந்துல கம்பேஷன், லவ், ஃபீடிங் த நீடி, அபண்டன்ஸ். ஆனா இந்த விருந்துல கொஞ்சம் தான் இருந்துச்சு. இந்த விருந்துல அந்த விருந்து மாதிரி பேலஸ்ல நடக்கல.
அந்த விருந்து மாதிரி இம்போர்ட்டட் வைன்ஸ் இல்லை, அந்த விருந்து மாதிரி ஃபேன்சி பிளேட்ஸ் அண்ட் போல்ஸ் இல்லை, அந்த விருந்து மாதிரி கிச்சனில் எல்லா ஐட்டம்ஸும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இல்லை. இந்த விருந்தில் எல்லாமே குறைவாக இருந்தது, சாதாரண விருந்து. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 விருந்தும் காமிச்சு, இந்த பார்ட்டிக்கு வாங்க, இந்த பார்ட்டிக்கு வாங்க, நிறைய நேரத்தில் நம்ம அந்த பார்ட்டிக்கு தான் போவோம், இந்த பார்ட்டிக்கு போக மாட்டோம். மாலையில் ஒரு ஓரத்தில் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போடுற சாப்பிட்டு போனால் யார் போவா? தே வாண்ட் டு கோ டு திஸ் பார்ட்டி. பட் இந்த பார்ட்டியில் தான், இந்த விருந்தில் தான் உண்மையான நன்மைக்கு எதுவான காரியங்கள் சர்வ் பண்ணப்பட்டது. And I want to tell you this, and I want to finish this point with this. I want to tell you this, I want you to remember this. நெருக்கடியின் நேரத்தில் என்ன தெரியுமா சர்வ் பண்ணப்படும்? உள்ள என்ன இருக்கோ அதான் சர்வ் பண்ணப்படும். When interruptions come, when disturbance come, when problems come, even if it is a celebration, even if it is abundance, உலக கண்களில் நம்ம பார்க்கறதுக்கு மேன்மையாக தெரிஞ்சாலும் உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். வெளியே நம்ம போடுற அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், பொசிஷன்ஸ், பெருமைகள், பேர்கள், ட்ரெஸ்ஸுகள், பிராண்டுகள் மீன்ஸ் நத்திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரபுள். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் நல்லது. ஆனால் உள்ள இப்படி குறைவான காரியங்களை வச்சுக்கிட்டு வெளியே இப்படி என்னதான் நம்ம, எனக்கு யார் தெரியும் தெரியுமா, எனக்கு இவங்களுக்கு தெரியும், எனக்கு அவங்களுக்கு தெரியும், எனக்கு என்னோட இது பாரு, என்னோட ஃபாலோவர்ஸ் பாரு, என்னோட லைக்ஸ் பாரு, என்னோட பிராண்ட்ஸ் பாரு, it will not be worth it. என்னதெல்லாம் போய் உலகம் கண்டுபிடிச்சிடும், உலகம் சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடும் உண்மை என்ன, உள்ள என்ன இருக்குன்னு. எல்லா சூழ்நிலைகளும் எப்போ நெருக்கப்பட்டாலும், எப்போ அடிக்கப்பட்டாலும், எப்போ ஒடுக்கப்பட்டாலும், வாட் வில் யூ சர்வ்? என்ன சர்வ் பண்ணுவீங்க? உள்ள என்ன இருக்கோ அதுதான் சர்வ் பண்ணுவோம். கடைசியாக I want to finish with this. Climb. வாசிப்போமா? மத்திய எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அங்கே தனிமையாய் இருந்தார். And after he had dismissed the crowd, he went up on the mountain by himself to pray. When evening came, he was there alone. Just beautiful. எல்லாரும் சொல்லுங்களேன், பியூட்டிஃபுல். இட்ஸ் so beautiful. நம்ம சொல்கிறோம், இந்த மெசேஜ் முடிகிற நேரத்தில் நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம், இப்போ கடைசியில் என்ன ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அதானே சொல்ல வரீங்க? இல்லை 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 இல்லை, ஜீசஸ் ரெஸ்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. அவர் ரெஸ்ட்டை கேன்சல் பண்ணல பாருங்க, போஸ்ட்போன் பண்ணாரு. உண்மையான ரெஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. உலகத்தில் எடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சாரு, அவ்வளோதான். அப்போ போஸ்ட்போன் பண்ணும் பொழுது அது மீனிங்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஒரு ஒரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட கார்பரேட்டில் ஒர்க் பண்ணவர் தான் அவரும். ஸோ அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இஸ் அ பிலீவர், நல்ல ஒரு சாட்சியான ஊழியக்காரர் கூட. அவருக்கு யூஎஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அவர் அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. 5 o'clock was his prayer time. So that is his practice, that's what he believes. And 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிப்பார், which is very good. மார்னிங் உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு அந்த மாதிரி ஆண்டவரோட சொல்வது, இட்ஸ் வெரி குட் ப்ராக்டிஸ். நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அது உண்மைதான், நல்ல ப்ராக்டிஸ் தான். பட் லிசன் டு திஸ். அவருக்கு இந்த யூஎஸ் ப்ராசஸ் வந்துச்சு, வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைக்கி லே ஆஃப்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, வேறு எது கிடச்சாலும் பண்ணி தான் ஆகணும், 1 hour கூட விட முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராசஸில் பயங்கர கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸ்டாண்டப் கால் அவங்களுக்கு வைக்கிறாங்க, யூஎஸ்லேருந்து அவங்க டைமில் வைக்கிறாங்க. அப்போ இவருக்கு சரியாக 5 மணி அது. ஸோ சரியாக 5 மணிக்கு அந்த கால் நடக்கும், டெய்லி நடக்கும். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ண பிறகு அவருக்குள்ளே ரொம்ப விரக்தி வந்துடுச்சு, ரொம்ப கோபம் வந்துடுச்சு, வெறுப்பு வந்துடுச்சு. பட் வேறு வழி இல்லை, அந்த ஜாப் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி காலைல 5 to 6 மணி வரைக்கும் அந்த கால் நடக்குது. 6 மணிக்கு அப்புறம் பசங்களை ரெடி பண்ணி அந்த பிஸ்னஸ் வருது அவருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் 5 மணிக்கு கால் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு, புலம்பல், கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மோசமாகுது. ப்ரேயர் போயிடுச்சு, பாவம் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு, அவருக்குள்ளே நிறைய சிக்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் he was going down. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும், அவருக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் 3 பேர் ஒரு கேங். ஸோ
அவர் லைஃப்பை பற்றி கேள்விப்படுறோம். அவர் ஒய்ஃப் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிறாரு, நீங்கள் பேசுங்க, நீங்கள் 2 பேரும் பேசினா கேட்பாரு. ஸோ அவர் ஒரு நாள் நாங்கள் லஞ்சுக்கு போகிறோம். லஞ்ச் உட்காந்து பேசும் பொழுது we are talking to him. என் இன்னொரு ஃப்ரெண்டு சவுண்ட் ப்ராக்டிக்கல் தியாலஜியில் ஸ்ட்ராங்கான கை. ஸோ நான் உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் பண்ணுற மாதிரி. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பேசும் பொழுது இந்த ப்ராப்ளமில் இருக்கிற பர்சன் இவன் கேட்குறான், என்ன உனக்கு பிரச்சனை? அவன் புலம்புறான், இந்த மாதிரி புலம்புறான், எனக்கு ப்ரேயர் டைம் இல்லை, இது மாதிரிலாம் புலம்புறான். ஏன் நீ வந்து இப்போலாம் மினிஸ்ட்ரிக்கு போக மாட்டேற, ஏன் நீ இப்படி ரொம்ப பாவத்தில் போயிட்ட? நானே பண்ணிட்டோம், என்னோட ப்ரேயர் டைம் ஆண்டவர் எடுத்துட்டாரு. காட் குட் ஹவ் டன் டிஃப்ரெண்ட்லி, இல்லை இப்படி பண்ணிட்டாரு. அது ஏன் அலோவ் பண்ணார் ஆண்டவர்? அதனால தான் அதான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். உடனே என் ஃப்ரெண்டு கேட்டான், சரிடா காலை 5 மணிக்கு நீ ப்ரே பண்ண முடியல, நைட்டு 10 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணலாம்ல அப்படின்னா. கொஞ்சத்துக்கு நானே அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருந்தேன். அவரு ஸ்டன் ஆகிட்டாரு. கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவர் சொன்னார், இல்லை அதிகாலையில் ஜெபிக்க தானே நான் பழக்கப்பட்டிருக்கிறேன். சரி, அதிகாலையில் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த நாள் முடியறதுக்குள்ளே நீ ஜெபிச்சியா வர டைம் பார்த்து அப்படின்னு கேட்டார். இட் டிட்ன்ட் ஹேவ் an answer. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்போ தான் பல நேரங்களில் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுல கில்லாடி நம்ம ஆளுங்களை மாதிரி எக்ஸ்கியூசஸ் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது பாருங்க. ரொம்ப டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்லாம் வளர்த்துப்பாங்க, ஆனால் அதையே லீகலிஸ்டிக்காக மாற்றிப்பாங்க, அதையே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக மாற்றிப்பாங்க. கம் ஆன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் அபவுட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அபவுட் யுவர் ஹார்ட். உங்கள் இதயத்தை தேடுகிறவர் அங்கு வசிக்கிறவர். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இஸ் சீக்கிங் ரிலேஷன்ஷிப். அவர் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் காத்திருக்கிறாரு. மார்னிங் பண்ண முடியலன்னா என்ன, அந்த நாள் முடிக்கிறதுக்குள்ள எத்தனை நேரம் எவ்வளோ விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ விஷயத்தை நம்மளால் டிஸ்மிஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப தெளிவாக பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. இந்த 23க்கு முன்னாடி வசனம் வாசிங்க. 22 வேகமாக வாசிங்களா. 22 verse வேகமாக வாசிங்களா. verse 22. Immediately he made the disciples get into the boat and go before him to the other side, while he dismissed the crowds. சூப்பர், தமிழ்ல வாசிங்க. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி. ஜனங்களை அனுப்பி விடுகையில் தமிழ்ல சொல்லுது. இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் இருக்கு, டிஸ்மிஸ் த crowd. டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. சரி, வேலை முடிஞ்சுது, டிஸ்மிஸ் அப்படின்ட்டாரு. ஐயா, நம்ம லைஃப்ல நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வரும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஆனால் எந்த அப்பாயின்மெண்ட்டை எந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணணும்னு தெரியணும், எந்த விஷயத்த எங்கே நோ சொல்லணும்னு தெரியணும், எங்கே எந்த காரியங்களை கட் பண்ணணும்னு தெரியணும். வேண்டாத காரியங்கள், ப்ராப்ளமேட்டிக் காரியங்கள், சில விஷயங்கள் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது அது நம்மளை சின்னில் கொண்டு போய் விட முடியும். சில கான்வர்சேஷன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு மேலே போகும் பொழுது அது நம்மளுக்கு ஆபத்தாக மாற முடியும். யூ ஷுட் சே நோ. யூ ஷுட் நோ ஹவு டு கட் சர்டன் திங்ஸ், டிஸ்மிஸ் சர்டன் திங்ஸ். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நேரங்கள், காலங்கள் முக்கியம். You can postpone the rest, but you cannot cancel the rest. அந்த ரெஸ்ட்டுக்கு அந்த நாள் இல்லாட்டி அப்புறம் ஒரு டைம் ஒதுக்குங்க. ஆண்டவருக்கு நீங்கள் பிஸின்னு சொன்னால் அதோட முட்டாள்தனம் வேற ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஜீசஸ் நோஸ் இட் ஆல். இது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளோட பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங். ரொம்ப முக்கியமான சத்தியத்தை நம்ம மறக்கவே கூடாது. ரெஸ்ட் என்பது என்ன என்பதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெஸ்ட் என்பது கர்த்தர், காட் நமக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவர் முடிச்சு அதை மல்டிப்ளை பண்ண மட்டும் சொல்றாரு. அந்த ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். உலகத்தோட ப்ரெஷர் வேணாம், ஆண்டவருக்காக செய்யணும். மல்டிப்ளை எது பண்ணாலும், நீங்கள் வேலைக்கு போனாலும் அந்த வேலையை நீங்கள் போகும்போது அந்த வேலை எப்படி இருந்துச்சோ அதோட பெட்டராக இருக்கணும். உங்கள் குடும்பம் உங்களால் உங்களுடைய ஒவ்வொரு அந்த தலைமைத்துவத்தினாலும் நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷனால அந்த குடும்பம் இன்னும் பெட்டராகணும். உங்கள் ஊழியம் இன்னும் பெட்டராகணும். யுவர் பாடி யூ ஷுட் பி பெட்டர். எல்லாவற்றிலும் மல்டிப்ளிகேஷன் அந்த பிளெஸிங் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பெருக பண்ணுகிற பிளெஸிங் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. அதை பெருக பண்ண வேண்டியதான் நம்மளுடைய வேலை. நாட் ஃபார் மென், நாட் ஃபார் மணி, நாட் ஃபார் ஃபேம், but for God's glory. ஆண்டவர் வைத்திருக்கிற blessingக்காக. And by the way, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சாட்சி சொன்ன தெரியுமா? 21 years of corporate and 5 years of இப்போ இருக்கிறது. அது என்னோட பெருமைக்காக கிடையாது. அதெல்லாம்
நொடி பொழுதுல மாற முடியும். ஐ வாண்ட் டு சே தட்ஸ் a blessing that everyone has got. இந்த சத்தியம், அந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஆண்டவரால் நம்மளை உயர்த்த முடியும். இந்த சத்தியம் இன்னைக்கு புரியாமல் இருக்கிறாங்க. அண்ட் டுடே ஐ வாண்ட் யூ டு ரெஸ்ட் இன் தட். அதில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணும் பொழுது, யூ கேன் செக் யுவர் செல்ஃப். டெஸ்ட் பண்ண முடியும். என்ன டெஸ்ட் பண்ண முடியும்? யூ கேன் டெஸ்ட் க்ரௌடு. உங்கள் லைஃப்பில் வர க்ரௌடு கேன் பி அன் அப்பாயின்மெண்ட். உங்ககிட்ட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் கம்பேஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி never cancel. Just climb it to the next level by postponing. ஒருவேளை 6 மணிக்கு பண்ண வேண்டியதை 10 மணிக்கு நீங்கள் பண்ணும் பொழுது, இந்த கடமைகள்லாம் முடிச்சு பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அந்த டிவோஷன் அடுத்த லெவலில் இருக்கும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். அண்ட் ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இங்கே மாஸ்க் போட்டு ஸ்பைடர்மேன் போல நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறோம், உலகத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ரெஸ்ட் பண்ண முடியாமல், இல்லை உண்மையான ரெஸ்ட்டை புரிஞ்சுக்காம. will you all stand up with me? எல்லாரும் எஞ்சி நிற்பீங்களா? இந்த ஸ்பைடர்மேனோட சேர்ந்து நீங்களும் எஞ்சி நிற்பீங்களா? இந்த ஸ்பைடர்மேனோட சேர்ந்து அங்கே இருக்கிற ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்பைடர் உமன் எஞ்சி நிற்பீங்களா? எஸ். and you know what we are going to do? மாஸ்கை கலட்ட போகிறோம். you going to remove the mask. மாஸ்கை கலட்டிட்டாங்களா? கலட்டினாங்களா இல்லையா? மாஸ்கை கழட்டிட்டாங்களே. ஓகே, நம்ம மாஸ்கை கழட்ட போகிறோம். we don't have to wear a mask. இந்த உலகத்தில் நம்ம சேவியர் கிடையாது, சேவியர் அவர் தான். சேவியர் இஸ் our Lord Jesus Christ. மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை.